ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்துட்டு கொத்து சப்பாத்திங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாங்களா. தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம், முட்டை, அதுக்கப்புறம் வந்து ரோலாக கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்திங்க. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஸ்பைசஸ்ஸுங்க. அவ்வளோதாங்க பொருட்கள், சரிங்களா. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வானல் நல்லா சூடானோன்னே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு எவ்வளோ தேவைங்களோ தேவைக்கேற்ப ஆயில் சேர்த்துக்கலாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயில் நல்லா சூடாகுதான்னு செக் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்படி கை வச்சு பார்த்தா சூடாக அப்படியே ஒரு ஆவி மாதிரி வரும் இல்லைங்க. அந்த ஸ்டேஜில் எண்ணெய் நல்லா சூடானோன்னே கடுகு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே தூவி விடணுங்க. ஆயில் நல்லா சூடான உடனே போட்டனால டக்கு டக்குன்னு வெடிச்சிருச்சுங்க, டப்புன்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம், அதை எடுத்துக்கலாங்களா. ஓகே, டன். எடுத்துக்கலாங்களா. எடுத்து அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு விட்டாச்சு. ஆயிலாக தெரிக்குதுங்க. எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. இப்போ அப்படி கரண்டி எடுத்து சும்மா அப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டு நல்லா கிண்டி விடணுங்க, சரிங்களா. நல்லா வதங்கந்தட்டுக்கு நல்லா கிளறி விடணுங்க, சரிங்களா. அப்புறம் வந்துட்டு வேகமாக வதங்குறதுக்கு நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, சரிங்களா. அப்படியே நல்லா வதக்கி விடணுங்க கரண்டியை வச்சு உப்பு போட்ட பிறகு. அப்போ தான் வேகமாக வதங்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா, அதையும் எடுத்து அப்படியே ஆயிலில் சேர்த்துக்கலாங்களா. ஓகே, டன். போட்டாச்சு. அப்படியே கரண்டி எடுத்து அப்படி கவர் பரட்டு இப்படி கவர் பரட்டு நல்லா வதக்கி விடணுங்க, சரிங்களா. வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்குறதுக்கு தாங்க ரொம்ப லேட் ஆகும். அதனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தக்காளி, அதையும் தூக்கி அதுக்குள்ளே போட்டாச்சுங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, கறி லீவ்ஸ், அதையும் தூக்கி அதுக்குள்ளே போட்டாச்சுங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து என்னதுங்க, கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுத்துக்கலாமா. ஓகேங்களா. அதையும் எடுத்து அப்படியே உள்ள போட்டாச்சுங்க. அப்படியே நம்ம கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படி ஒரு பரட்டை இப்படி ஒரு பரட்டை அப்படியே நல்லா வதக்கி விடணுங்க, சரிங்களா. நல்லா வணங்கந்தட்டிக்கும் நல்லா கிண்டி விடணுங்க, சரிங்களா. நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்குன்னு சுருள வதக்கணுங்க, சரிங்களா. இருங்க, பக்கத்தில் காட்டவா. இப்படியே இருந்தால் வேலைக்காகுதுங்க. மூடி போட்டு நம்ம வேக விட்டுறலாங்களா. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் வாவ், செம்மையாக சுருள நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா மசிஞ்ச பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டி எடுத்துக்கலாங்களா. எடுத்து அப்படி கவர் பரட்டு இப்படி கவர் பரட்டு நல்லா வணங்கி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயின் இன்க்ரீடியண்ட்டான எக் எடுத்து உடச்சி ஊற்றியாச்சு. ஓகே, நல்லா அப்படியே நல்லா சுருள நல்லா வதக்கி விடணுங்க, சரிங்களா. இப்போ வந்து எக்கு வந்து அந்த பச்சை வாடை போந்துட்டிக்கும் நல்லா நம்ம வதக்குன்னு வதக்கி விடணுங்க, சரிங்களா. நல்லா வதக்கி விட்றணுங்க, சரிங்களா. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்குது, ஃபுல்லாக வச்சுக்கிட்டேங்க, சரிங்களா. ஓகே, அப்படியே நல்லா வேகட்டுங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, சில்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுருங்க, சரிங்களா. தூவியாச்சுங்களா. அப்படியே நம்ம கரண்டியை போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. இப்போ இந்த மசாலா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடணுங்க, சரிங்களா. நல்லா கிண்டி விட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணுங்க. அப்போ தாங்க டேஸ்ட் வைஸாகவும் நல்லாயிருக்கும், சரிங்களா. இப்போ நல்லா கிளறி விடணுங்க, சரிங்களா. இப்போ நல்லா வதங்கின பிறகு கலரே சேஞ்ச் ஆகிருங்க. இந்த லெவலுக்கு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி வதக்கி விடணுங்க, சரிங்களா. கலர் இப்படி இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனோடனே இப்போ பாருங்களேன், உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த லெவலுக்கு குக் ஆகணுங்க, சரிங்களா.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரோலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சப்பாத்தியை எடுத்து அப்படியே நம்ம வானலில் போட்டுடலாங்க. ஓகே, டன் டன் டன். ஓகே, போட்டாச்சு. சூப்பருங்க, போட்டாச்சுங்களா? இப்போ நம்ம கரண்டி எடுத்து ஏய் 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 பார்த்தீங்களா, வர மாட்டேங்குதுங்க. இருங்க, ஓகே, டன். அப்படியே நல்லா கிளறுன்னு கிளறி விடணுங்க. பையன் மசாலா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா இந்த சப்பாத்தியோட merge ஆகிற அளவுக்கு நல்லா கிளறுன்னு கிளறி விடணுங்க. நல்லா கிளறின பிறகு பார்த்திங்களா இப்படி இருக்கணும். நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுறணுங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கிளறி விடணுங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இருங்க, அப்படியே காட்டவா உங்ககிட்ட. செம்மையாக இருக்குல்லங்க. சூடான சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிட்டே இருக்குங்க. ஓகே, செம்மையாக இருக்குல்லங்க. ஓகே, நல்லா கிளறி விட்டு இன்னொரு காட்டவா, ஆசையாக இருக்குங்க. இதுங்களும் செம்மையாக இருக்குல்லங்க. வாவ். சரி, இப்படியே இருந்தால் வேலைக்காகுது. மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிடலாங்களா? லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் ஆக போகுது. ஓப்பன் பண்ணிடலாங்களா? ஓகே, டன். இப்போ அப்படியே நம்ம கரண்டி எடுத்து அப்படியே கிளறி விடலாங்களா? வாவ், நைஸ். இருங்க, நறுக்க காட்டவா? காட்டுறேங்க. செம்மையாக இருக்குல்லங்க. சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. நான் ஆல்ரெடி ஆனியன் ரைத்தாலாம் பண்ணி வச்சிட்டேன். அப்படியே அதை என் பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? அப்படி இன்னும் கொஞ்சங்க வச்சுக்கிறேங்க. ஓகே கைஸ், நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஸ்ட்ராங். பாய் கைஸ், see you next video. Thank you.